தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தவேக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான காரசார விவாதம் ஏற்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து பேசும்போது அவைகள் பெரும் சலசலப்பு நிலவியது. திமுக எம்எல்ஏக்கள் தவேக அமைச்சர்கள் என்று இரு தரப்பினருமே அவையில் காரசாரமாக மோதிக்கொண்டனர். இந்நிலையில் தஞ்சாவூர் தவேக எம்எல்ஏ விஜய் சரவணன் சட்டசபையில் பேசிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தவேக கட்சி குறித்து விஜய் சரவணன், எங்கள் கால்கள் படாத கிராமங்களே கிடையாது. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே திட்டங்களை தீட்டியவர்கள் நாங்கள். வெறும் பத்தர்களாக இருந்த எங்களை விதைகளாக மாற்றியவர் எங்கள் தலைவர் என அதிரடியாக பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஏற்படுத்திய புரட்சியும் 77 எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியும் 2026 தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற புரட்சியையும் பற்றி இரண்டும் ஒன்றல்ல என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக தொடங்கினார்களோ, 40 ஆண்டு கால மக்கள் பணிக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது எப்படி போற்றப்படுகிறதோ, அதை போல எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவை எதற்கு ஆரம்பித்தார்கள் என்பதற்கான காரணம், எந்த கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதிலிருந்து விலகிய போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை செய்து ஆட்சியை பிடித்தார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் தமிழகத்து மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பணியிலே தன்னுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை, வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். 1/4 நூற்றாண்டு கால இந்த மக்கள் இயக்க பணி இங்கே எதிர்வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலே நாங்கள் அழைத்து செய்த நலப்பணிகளிலே நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். எங்கள் கால்கள் படாத கிராமங்கள் கிடையாது. எங்கள் இயக்க தோழர்கள் பயணம் செய்யாத ஊர்கள் கிடையாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் எத்தனை எத்தனை என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் பயன்பெற்றவர்கள், அந்த பயனை அடைந்தவர்கள் இன்றைக்கு எங்களை தேர்வு செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற தமிழகத்து மக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவிலேயே மிக தெளிவாக வாக்களிப்பவர்கள் தமிழகத்து வாக்காளர் பெருமக்கள் தான். நாங்கள் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ, பின்னிருக்கைகளிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ உங்களுடைய வார்த்தைகளில் வருவதைப் போல எதையும் அறியாத இளைஞர்கள் கிடையாது.